ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் எக்ஸ்பிளேஷன் இன் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூ மான்வா பேர் என்னது கேட்டிங்கன்னா, டெவர்னர் ப்ளீஸ் ஆட் லைக் யூ ஃபைனல் பாஸ். நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் மான்வா கூட போயிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சனை காட்டுறாங்க. டஞ்சனில் பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. அங்கே பார்த்தீங்கன்னா நீ நல்லா இருக்கியே கேட்குறான். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படியே உழுவுறான். இன்னும் நல்லா இருக்கியே இல்லையான்னு கேட்குறான். நிறையா பேர் கொலாப்ஸ் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஹீலர்ஸும் கம்மியாக இருக்காங்க. வானாவும் குறையுது. எத்தனை பேர் உயிரோட வைப்பாங்க தெரில. இவன் வேறு செத்துருவானான்னு கேட்குறான். இல்லை, நான் நல்லா இருக்கேன், என் நம்பிக்கை எம்பி இங்கே தான் இருக்கார், அவர் தான் வாரியர் வேணுங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறான் வாரியர் வேணுன்னு. இவங்க வாய்ஸ்லாம் கேட்டு இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களான்னு அப்படி தான் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம் வாரியர், ஆமாம் அப்படிங்கிறாங்க. என் பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருந்தாங்க. ஒரு 74 பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு 43 பேர் இப்போ இருக்காங்க. ஆனால் 31 பேர் இறந்து போயிட்டாங்களாம்மா. அதில் 43 பேரை என்னால் காப்பாற்ற முடியலன்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அடுத்து இந்த பூ கூட சண்டை போட்டு தான் இறந்து போயிட்டாங்களா. அது அவன் சொல்கிறான், அவங்கள என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துடுச்சு வேலைக்கு, இப்போ இதையாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த செவன் கிரேட் ஈவில் டஞ்சனில் ஒன்றான ப்ரைமோடியல் கோர் அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். பார்த்தா பெரிய கதவாட்டம் இருக்குது என்ட்ரன்ஸு. நம்ம கடைசியாக இங்கே வந்துட்டோம். இந்த ப்ரைமோடியல் கோர் இதுதான் அந்த எண்ட் ஆஃப் டஞ்சனுங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், இதுதான் எங்களோட லாஸ்ட்டு ஸ்டாப்பு, இதுதான் எங்களோட எஃபர்ட்டை கடைசியாக போடுற நேரங்கிறாங்க. இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே நிறையா நம்ம இமேஜே பண்ண முடியாத அளவுக்கு தங்கம். அதுக்கடுத்து இந்த பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது 36வது மாஸ்டர் பீஸ் ஆகும். அது யார் க்ரியேட் பண்ணாங்கன்னா மேன்கைண்ட், அதாவது மனுஷங்க. ஆனால் இந்த ப்ளேஸோட ஓனர் டஞ்சன் ரெசிடைஸ் ஆகும். அவன் டப்புன்னு கத்தி எடுக்கிறான். எதையோ பார்த்துட்டு எல்லோரும் லைனாக இருங்க அப்படிங்கிறான். சீல்டு ஸ்பாட்மேன்லாம் எல்லாம் முன்னாடி வாங்க, மேஜர்ஸ்லாம் ப்ளேஸ் கொடுத்து அவங்கள பாதுகாக்க முயற்சி பண்ணணுங்கிறான். அங்கே பார்த்தா எல்லா வைப்ரேஷனும் ஸ்டாப் ஆகிடுச்சு. எல்லோரும் லைட் அடிங்க, அந்த லைட்டை மேஜிக்கை யூஸ் பண்ணணுங்கிறான். யூஸ் பண்ணிட்டு நாங்கள் பார்க்குறாங்க, அங்கே ஒரு கண்ணு தெரியுது. அவன் பார்க்குறான். அங்கே அதை பார்த்துட்டு பார்த்தா ஏதோ பல்லாட்டம் வட்டமாக வருது. எல்லோரும் ஓடுங்க, நம்மளால் ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க. ஸோ இதுதான் எனக்கு வேலைங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன். ஹியூமன்ஸ் இப்போ தான் சார்ஜ் எடுத்து இங்கே வந்தீங்களா? நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ட்ராகன் ஆர்டர் இருக்கிறத சொல்லுது. நீங்கள் இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம் அப்படிங்குது. ஆமான்னு இது சொல்லுது. இதுக்கு அர்த்தம் இவன் சொல்லணும் எலும்பு கூட. மறுபடியும் நான் 2 ஆப்பன் ஹியூமனை நான் தான் ஸ்டாப் பண்ணுங்கிறான். நான் தான், அதாவது அவங்கள எதிர்த்துங்கிறான். அதுக்கடுத்து பேட்ரிக்கு இங்கே வா அப்படிங்கிறான் இந்த ட்ராகனை. இல்லை, பொறுமையாக இருங்கிறான். நீ நல்லா இருக்குல்ல அப்படின்னு, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு அவன் கேட்குறான். நீங்கள் டஞ்சன் பாஸு, நீங்கள் எதுக்கு ஹியூமன் வந்தாலும் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். நீங்கள் அவங்கள பார்த்து கொட்டாய் விடுறீங்க, ஒரு சென்ஸ் இல்லை, மேனஸ் இல்லை. உங்கள் மென்டாலிட்டி என்னதான் ஆச்சு? நீங்கள் என்ன யோசிக்கிறீன்னு எனக்கு என்ன யோசிக்குதுன்னு தெரியவே இல்லை. இந்த ஓவர் பவர் ஹியூமன்லாம் ஜஸ்ட்டு வேஸ்ட்டுங்கிறா. ரெனி, அவள் பேர் ரெனியாட்டுக்குது. நான் மறுபடியும் ஷாக் ஆகிட்டேன் மிஸ்டர் டெவர்னர். இதுதான் அந்த ட்ராகன் பேர் டெவர்னர். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட மூச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இவன் வந்ததால கிழிஞ்சது மாதிரி தான் பார்க்குறான். நான் இப்போ கிவ் அப் பண்ணிடுறேங்கிறான்.
இந்த டஞ்சனை அப்படி சொல்லிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் அழுக்கிற நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறா இந்த ட்ராகனு. இந்த டஞ்சன் வந்து 7 டஞ்சனில் முக்கியமான டஞ்சனுங்கிறாங்க. இதை வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டங்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இங்கே டஞ்சன் ட்ரெயின்லாம் ஹியூமன்லாம் கடைசியாக போய் எப்படி ஒன்று ஜெயிச்சிருவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு அட்டாக்டு பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் மான்ஸ்டரு மான்ஸ்டரில் ரெடி ஆகி ஹியூமன் அட்டாக் பண்ண இருக்கும். ஆனால் இது அன்ஃபேர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது எல்லா நாளும் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். எல்லா நாளும் வீக்கெண்ட் டஞ்சன்ட்டு நிறையா டஞ்சன் வந்து அவங்க கிளியர் பண்ணாங்களாமா. சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க சக்ஸஸ் வேறு பண்ணாங்க. அதில் அவங்களே பில்டு வேறு அதெல்லாம் பண்ணாங்களாமா அந்த டஞ்சனை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த கிரேட் ஈவில் டஞ்சன் எக்ஸாக்டாக அது 7 கிரேட் ஈவில் டஞ்சனில் ஒன்று அப்படிங்கிறாங்க. அதுதான் 7th டஞ்சன். அது வந்து மனித எலும்பு கூடங்களாக அடுத்து அது 7 டஞ்சனில் ஒன்றா எடுத்து ரொம்ப கேவலமான டிமானிக் ரிலம்ஸ்லாம் அந்த பிரைமோடியல் கோரில் இருக்காமா. நம்ம ஹீரோ இருக்கிற டென்ஷன் தான் சொல்கிறாங்க. ஈவன் அது 7 கேட் ஈவில் டென்ஷனில் ஒன்று. ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டான டீமன் ரிலம்ஸு இருக்காமா. அங்கே ரொம்ப சைவத்தனமான அழுக்கான கொடூரமான எல்லாமே அந்த பிரைமோடியல் கோரில் இருக்காமா அந்த டஞ்சன் பேர். அங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாம் கிரேச்சர் எல்லாம் வித்தியாசமாக இருக்குமாம்மா அந்த டஞ்சனில். இந்த கிரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஞ்சனில் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு இந்த கேட் கீப்பர் வந்து 3 கேட் கீப்பர் இருக்குமாம்மா அங்கே அந்த கேட்டை பாதுகாக்கிறதுக்கு. அடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று வந்து ஹொமோனினியஸ் கார்டியனாமா கிராஸ் ரோடு. இது எப்படின்னா இந்த ரெட் கலர் டென்ஜன் நினைக்கிறேன். அந்த ரெட் கலர் வந்து டோர் வந்து இந்த அமோன்குலஸா அது பேரே நிறைய உங்களுக்கு வேணா காட்டுறேன் வீடியோவில். இவ பேர் வந்து அந்த டோர் பேர் ஆட்டுக்குது. இவ பேர் வந்து பிளேடு மைடு ரெனி. அதாவது ரெனி தான் இந்த வெயிட் ராட்டாக இருந்தாலும் அவள் தான். இன்னொரு டென்ஜன், அதாவது என்ன டென்ஜன்னா ப்ளூ டென்ஜன். அது வந்து யார் பாதுகாக்கணும் அந்த எலும்பு கூட பார்த்தீங்கல்ல டெட் நைட் பேட்ரிக்காம் அது பேர். இன்னும் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் அவ்வளோக்கா கிடைக்கல. ஆனால் இது பேரும் தெரியல. இது ரொம்ப மிஸ்ட்ரியான அதாவது டோருங்கிறாங்க. அதுதான் அந்த கடைசியாக 3rd டோரு. அடுத்து பார்த்திங்கன்னா ரூலர்ஸால் இது எடுக்கவே முடியலையாமா இந்த டஞ்சனை. பிரைமோடியல் மாஸ்டர் அது டஞ்சனில் இருக்கிற மாஸ்டர் எல்லாம் அதாவது இந்த எம்பீரியல் மித்தலாஜியில் இருக்காமா அப்படி சொல்லிட்டு டெவரர். அந்த மாஸ்டர் பேர் வந்து டெவரர். அதாவது ஹீரோ தான் அந்த புக்கை பார்த்து படிச்சுட்டு சொல்கிறான். இதை தான் சொல்லுது. புக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஹியூமன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டஞ்சன்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்? அவங்களாம் ட்ராப்பில் வந்து மாட்டிப்பாங்களா மாட்டாங்களா உனக்கு தெரியுமா கேட்குறா. அப்படியே ஒரு கதையாட்ட காட்டுறாங்க. ஒரு லீக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது இப்படின்னு அந்த குரூப்பில் இருக்கவங்க சொல்கிறாங்க. பார்த்தா அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். அவங்க நினச்சாங்கன்னா அப்படி அதை இந்த டஞ்சனில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸுங்கிறாங்க. அதில் ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு தான் ஃபில்டு ஃபேண்டசி புக்காமா. அதில் திறந்த உடனே அதில் இருக்கிற ஃப்ளேமை சரி விடுங்க தீப்பூச்சிலாம் வந்து வெளியே வந்து அந்த புக்கை எரிச்சிட்டு பறக்குமாமா. இருந்தாலும் ஆனஸ்ட்டாக அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறான் எக்ஸ்பெக்டாக. அப்படியே சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனில் அந்த 74 பேர் உயிரோடு இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி இருந்தாலும் செத்து போயிடுவாங்கங்கிறாங்க. அடுத்து இவ சொல்கிறா, நான் எப்படி மேனேஜர்லாம் டீல் பண்ணுவேன்னா அவங்கள டேமேஜுங்கிற பாருங்க
என்னை டேமேஜ் ஆகாமல் எந்த இதையுமே காப்பாற்ற முடியல, எல்லாம் உடஞ்சி போயிடுற டென்ஷன்லங்கிறா. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறான் ஹீரோ. பிசின்னு சிரிக்கிறா. நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறீங்களா? என்னை அப்படியே பார்க்க வச்சுட்டு ஏதோ பண்ணுறீங்களா? அப்படியே அவனுக்கு வந்து அவள் லவ் பண்ண வேண்டியது, அதுதான் அப்படி கோவம் வருது. ஓ இதெல்லாம் பார்க்க ஸ்வீட்டாக இருக்குது, என் ப்ரீத்திங் கூட அப்படியே ஸ்வீட்டாக கன்வெர்ட் ஆகுதுங்கிறான். ஐயோ ஸ்வீட்டா? அப்போ நான் எல்லாம் அழுகி போயிடுவேன், என் பல் அழுகி போயிடும், என் மண்டை அழுகி போயிடுங்கிறான். பாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணுன்னா 6 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஆமாம் என்கிட்ட 6 ஃபிங்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்து ஏ ஏ ஏ அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்கிறான். டைம் நினைக்கிறேன் உனக்கு எப்படி 40 டீத்து அப்படியே நீ சிரிக்கும் போது பார்க்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன மாதிரியே இருக்கு. உன் ஸ்பைன் என்ன ஜில்லுன்னு இருக்குது அப்படி கேட்குறான். ஏய் நீ கம்மன்ற அப்படியே எல்லாம் சவுண்டு வந்துட்டே இருக்கு, நீ வந்து நிறையா சவுண்டு கொடுக்குறேங்கிறா. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறாங்க. அவள் சொல்கிறா இவங்களை சேஸ் பண்ண முடியுமா அப்படி கேட்குறா. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஹியூமன்ஸ் பையனெலாம் இங்கே வந்துட்டாங்க, வந்து ஒரு 114 இடத்துல டென்டகல்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிச்சாம்மா எதுனையோ. அது நிறைய இன்ஜுரி ஆகிருச்சாம்மா அந்த டென்டகல்ஸ் வந்து மனுஷங்களை. அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காம்மா. அதுக்கெல்லாம் எதுக்கு நீ கவலைப்படுறேங்கிறாங்க. அது வந்து ரீஜெனரேட் ஆகி பவர்லாம் வந்து நிறையா எடுத்துக்கிறாங்க, இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு அப்படிங்கிற. இப்போ அதை நாம் என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஒர்க்குக்கு இது வெளியே இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான், கேட் கீப்பர் வேலைக்கு. பஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் செய்யணுமான்னு அவன் கேட்குறான். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பா அப்படின்னு அவனே சொல்கிறான். அடுத்து அவன் சொல்கிறான், நீ வந்து என்ன தான் பேசுகிற, கான்ட்ராக்டு உன் லைஃப் டைமாக இருக்குது அப்படிங்கிறான். சொன்ன உடனே டப்புன்னு மூஞ்சி வச்சு தொங்க போட்டான். இங்கே ஹியூமன்ஸ்லாம் நிறையா பேர் இங்கே வந்துகிட்டே தான் இருப்பாங்கங்கிறாங்க. உனக்கு தான் ஆர்டினரி தெரியும்ல அப்படிங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் டே பை டே சீக்கிரமாக இங்கே வந்துட்டே இருக்காங்க. அவங்க டெலிபதி மேஜிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு புதுசாக கற்றுக்கிட்டு இங்கே வராங்க. சரி நிறுத்துங்க அப்படிங்கிற ஹீரோ. இப்போ நம்ம ஒரு பிளான் போட போகிறோம், நீங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக அதை கேளுங்கிறான். ஃபஸ்ட்டு ரெனி நீ வந்து ரெட் கேட்டுக்கு போயிடு, லெஃப்ட் டு ரைட்டு அப்படிங்கிற. நீ வந்து அதை டேக் கேர் பண்ணிட்டு கிராஸ் ரோடான அடுத்து அந்த அந்த அடிப்பட்ட மாதிரி இருக்குல்ல அதை பார்த்துக்கிட்டு டப்புன்னு வந்து நீ மறுபடியும் அவன் இடத்துக்கு ரைட் பக்கம் வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த ரைட் ஃபோர்ஸ்லாம் அந்த சைடு வரும் எம்டியாக இருக்கும்னு நினைப்பாங்க, ஆனால் அங்கே தான் நீ வந்து அங்கே போய் ஏதோ போய் அவங்க எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறான். ஓகே நான் பண்ணிடுறேன் மிஸ்டர் டெவனருங்கிறாங்க. பேட்ரிக்கு நீ கிராஸ் ரோடு அதாவது லெஃப்ட்டு நீ வந்து ரென்னிக்கு யூஸ்ஃபுல்லாக அவளை பாதுகாக்கணுங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்குறான். ஹியூமன்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்கான ஒருத்தி தான் இருக்கானே இவளை பார்க்க வருவாங்க, பார்த்தா நீ இருப்ப அந்த சைடு வந்து வருவாங்க, அப்போ வந்து நீ பார்த்துக்கிட்டு நீ வந்து அடிக்கணுங்கிறா. அப்புறம் அவள் தான் இதுதான் பிளானு, இருங்க பாஸு அப்படிங்கிறான். சொல்கிறான், இது வந்து ப்ளூ கிராஸ் ரோடு சென்டரில் என்ன பண்ண போகிறீங்க கேட்குறான் அந்த எலும்பு கூட. அது சொன்னோடனே அங்கே யாருமே இல்லைன்னு எல்லாம் தொங்க போட்டானுங்க மூஞ்ச. பேசாமல் நான் போய் அங்கே எல்லாத்தையும் அவங்கள சாப்பிட்டுட்டா அப்படின்னு கேட்குறேன். சம்மந்தமே இல்லாமல் பிளான் போடுறானே. மிஸ்டர் தேவனர் இது பர்ஃபெக்டாக இருக்குங்கிற அவள். என்னது ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு மேட்டர் இருக்குது, நான் அதை கேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறா. என்னதுன்னா ஒரு ஸ்வாடு இருக்குது. என்ன ஸ்வாடு? அந்த ஸ்வாடு வந்து ரெய்டு ஃபோர்ஸோட யூஸ் பண்ணதுங்கிறாங்க. அந்த காய் வந்து ரொம்ப பெரிய பலசாலிங்கிறாங்க. அவன் வந்து ரொம்ப கைண்டானவன்,
ஸ்பாட் மாஸ்டருங்கிறாங்க. அவன் வந்து ஒரு பாஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க. அதுவா? அது 36வது மாஸ்டர் பீஸ், வெரி ஃபேமஸான ஹியூமனுக்கு பயமுறுத்துகிற இந்த ஸ்வாடு தான் அப்படிங்கிறாங்க. அந்த வெப்பன் எக்ஸாக்ட்லி நம்பர் 14 நினைக்கிறேன். நீ அது பேர் வந்து டெனபெல்லா. நீ வந்து எப்படி நான் வச்சுருக்க 36ன்னு சம்திங் ரைட்டாக கேட்குறான், அதாவது கரெக்டானு கேட்குறான். இது ஒரு மாஸ்டர் பீஸுங்கிறான். ஒன்றுது வந்து 36வது மாஸ்டர் பீஸு. ஹியூமன்ஸ் எல்லாம் இதை கேரி பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்டஃப் இல்லை. அடுத்து வந்து அந்த எலும்புக்கூடு சொல்லுது, நாங்கள் இப்போ என்ன பண்ணோம், கேட்டு என்ட்ரன்ஸும் உங்கள் என்ட்ரன்ஸில் இருக்கவங்ககிட்ட கொடுத்தா நமக்கு தான் தலைவலியாக அது முடியும். பேட்ரிக்கு உன்னால் வாழை பயன்படுத்த முடியும்ல. கண்டிப்பாக. அப்போ எனக்கு ஆர்டர் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் நீங்கள் கொடுத்துட்டீங்களே. ஒரு பயங்கரமான வீட்டு பனிப்பெண்ணு, அடுத்து ஒரு டெட்டு இல்லாத நைட்டு, அப்புறமா அவன்கிட்ட டெட்லி எனர்ஜி வேறு வெளியே வரும், ஒரு பெரிய ஏன்ஷியன்ட் மான்ஸ்டர். இப்போ உங்களுக்கு வேலையும் கொடுத்துட்டேன். பேட்ரிக்கு உன் விழா எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு எரிஞ்சிட்டு ரெனி அவன் மனசு முழுக்க டெவரோடு தான் இருப்பார். அடுத்து அந்த எலும்புக்கூடு வந்து எப்போ வந்து எது பிளான் சொன்னாலும் அவர் கூட சண்டை போடுறதுக்கே இருக்கும். அடுத்து நம்ம இவன் ஹீரோ ஒரு சோம்பேறித்தனத்தின் உருவமாக இருக்கிறது அவன்தான். இதோட சாப்டர் முடிஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.